கதிர், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? வீடே உங்களை வலை போட்டு தேடிட்டு இருக்கு. நீங்க இங்க இருக்கீங்க, எங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரூபினி விஷயம் இன்னும் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு. அந்த கலிவர்தனையும் முரளியை இன்னும் ஏதாவது பண்ணிருக்கணும்னு கை வரவரனுங்குது. கதிர், தாத்தா இந்த பிரச்சனைய மறந்துருங்கன்னு சொன்னாருல்ல. எல்லாரும் கல்யாண வேலைய பாருங்கன்னு சொன்னாங்கல்ல. அத மறந்துட்டு மூவ் பண்ணி போங்க கதிர். அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. எப்படி நேரமா போக முடியும்? ரூபினியும் ஆராதனாவும் அசிங்கப்பட்டு என் கண்ணு முன்னாடி வந்து நின்னது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. அவளோட தாவணியை பிடிச்சு இழுத்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. எப்படி விட்டு போக முடியும்? அவனுங்களா கதிர், இத்தனை நாளும் அவ ஏன் கிட்ட மோதுவான், பதிலுக்கு நானும் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன், அத்தோட முடிஞ்சிரும். ஆனா இன்னைக்கு எல்லாம் மீறி ஏன் தங்கச்சி மேல கை வச்சிருக்கான். என்னால தாங்க முடியல. கதிர், அந்த கலிவர்தனுக்கு என்ன நோக்கம்? ரோகிணி கல்யாணத்தை நடக்க விடாம பண்றது. அதுக்காக அவன் ஏதாவது பண்ணி நம்மள டைவர்ட் பண்ணிட்டே தான் இருப்பான். ஆனா நாம அதுல திகச்சு நின்னுட்டோன்னு வைங்க, அவன் ஜெயிச்சிருவான். அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுல இப்படி அப்செட் ஆகி நிக்க கூடாது. அவனுங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும் நீ சொன்னல, அதத்தானே நான் செஞ்சேன். ஆனா தாத்தாவை பாரு, கல்யாண சமயத்துல எதுவுமே பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஒரு அண்ணனா பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்றாரு. நான் தான் தப்பு பண்ண மாதிரியா பேசிக்கிட்டு இருக்காரு. நீயே சொல்லு, நான் பண்ணது தப்பா? சொல்லு, நான் பண்ணது தப்பா? ஐயோ, தாத்தா பெரியவங்க கதிர். அவரோட உலகம் வேற, அவரோட காலம் வேற. அவருக்கு இதெல்லாம் தப்பா தான் தெரியும். ஆனா நம்ம காலம் வேற இல்ல. பொண்ணுங்க விஷயத்துல ஒருத்தன் அவ்ளோ அநீதியா நடந்துகிட்டு அப்படி தப்பிச்சு போயிட முடியாது. இப்போ இந்த விஷயத்துல நாம அவனை கண்டிக்காம விட்டா நாளைக்கு இன்னும் ஒரு படி மேல போவான். தங்கச்சிய தொட்டதுக்கே அவங்க அண்ணன் ஒன்னும் சொல்லல, அதனால நாம என்ன வேணாலும் பண்ணலான்னு அவனுக்கு தைரியம் வந்துரும். இன்னைக்கு நாம சரியான தண்டனை கொடுத்துட்டோம்ல. இனி மறுபடியும் உங்ககிட்ட மோதுவானே தவிர உங்க தங்கச்சிங்களை நெருங்க மாட்டான். அதுதான் எனக்கும் வேணும். ஆனா தாத்தா தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கதிர், தாத்தாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க. இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்கணுங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கனவு. இப்பதான் எல்லாமே கூடி வந்திருக்கு. இனி 10 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. இந்த சமயத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா யாருக்கும் பயம் வரதானே செய்யும். எல்லாத்துக்கும் மேல நம்ம குடும்பத்துக்கு மானம் கௌரவம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதுக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுல்ல. உங்க குடும்ப மான கௌரவத்துக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நான் உங்க கூட இருக்கேன் கதிர். நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. இப்போ வீட்ல எல்லாரும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களை தேடிட்டு இருக்காங்க. நீங்க கீழே போங்க. நான் இந்த பக்கமா தப்பிச்சு என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறேன். எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம், நான் இங்கே இருந்துக்கிறேன். இப்ப நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? முதல்ல கிளம்புங்க. உங்க அம்மா மட்டும் நீங்களும் நானும் நின்னு பேசுறத பார்த்தா என்ன தொலைச்சிருவாங்க. அப்ப இரு, நான் போய் எங்க அம்மா கிட்ட உன்னை மாட்டி விடுறேன். என்ன நீங்க மாட்டி விட போறீங்களா? மத்த சமயத்துல எல்லாம் நீதான் என் குருன்னு சொல்வீங்க. நான் எப்ப சொன்னேன்? ஹலோ, இந்த கல்யாண விஷயத்துல உங்களை கைட் பண்றது யாரு? நான் தானே. அப்ப நான் உங்களுக்கு குரு தானே. என்ன ஒத்துக்கோங்க பாஸ். சரி, இப்போ உங்க அக்கா கல்யாண வேலைய பாக்கணுமா வேணாமா? அம்மா தாயே, அந்த விஷயத்துல மட்டும் கை வச்சிடாதமா, நானே போய் சாப்பிட்டுறேன். ஒருத்தி ஏய் படாது படாது. ஏப்பா, நீ அந்த கலிவரத பையல அடிச்சு இழுத்துட்டு வந்துட்ட. அவன் சும்மா இருப்பானா? ஏற்கனவே நம்ம குடும்பத்தை எப்ப பழி வாங்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிற பையன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ரோகிணி கல்யாணம் வரைக்கும் நீ சேலத்துல இருக்க நம்ம கோவிந்த மாமா வீட்டுல போய் இரு.
அவ கல்யாணத்து அன்னைக்கு நீ வந்தா போதும். நான் எதுக்கு தாத்தா போனோம்? அந்த கலிவர்தனுக்கு பயந்து நான் போணுமா? அதெல்லாம் என்னால போக முடியாது. ஏய், நான் சொன்ன அதுல 1000 அர்த்தம் இருக்கும்னு புரிஞ்சுக்கடா. பாட்டி, சித்து ம். என்ன பேசிக்கிட்டு இருக்க? கதிர ஊருக்கு போ சொல்ற? இவன் ஊருக்கு போயிட்டா அப்புறம் நம்மளுக்கெல்லாம் யாரு பாதுகாப்பு? அந்த கலிவர்தன் வந்து என்ன குத்திட்டா இல்ல மறுபடியும் மகேஷ கடத்திட்டா அப்புறம் என்ன பண்றது? ரோகிணி, அந்த கலிவர்தன் வந்து உன்னை குத்திட்டான்னா செக்ஷன் ஐபிசி 307ல அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவேன். அதுவே மகேஷ கடத்திட்டா ஐபிசி 360ல அவனையும் அவன் பையனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவேன். ஐயோ, எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. தாத்தா, அண்ணன் இங்க இருந்து போக கூடாது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னோட ஸ்டோரி யூனிவர்ஸ்ல இருந்து ஹீரோ எப்பவுமே வெளியில போக கூடாது. இப்படி ஹீரோ ஓடி ஒளியற சீக்வென்ஸ் எல்லாம் என்னோட யூனிவர்ஸ்ல கிடையவே கிடையாது. அதனால ஹீரோவை நான் அனுப்பவே மாட்டேன். பயமுடே எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம்? லூசு மாதிரி உளறிட்டு இருக்க. வடைய கொண்டடிச்சு பல்ல உடைச்சிருவேன். ரங்கு, இது அந்த மாதிரி ஐட்டமா? சும்மா இருயா. சரி, பேசாம சாப்பிட்டுறேன். அக்கா, இல்ல வடைய தூக்கி எறியறதுக்கு ஏதாவது செக்ஷன் இருக்கா? இல்லடி, அன்னைக்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் காலேஜ் போல. உங்களுக்கு கொஞ்சம் குருமா ஊத்துட்டுமா? போதும். யாரு என்ன வேணாலும் சொல்லுங்க. என்னோட யூனிவர்ஸ்ல, அதாவது RCU ரூபினி சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல ஹீரோ வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டான். ஏண்டி ரூபினி, அது என்னடி இன்வெசிங்கிற? நீ வச்சிருக்கிறது என்ன ரைஸ் மில்லா? மக்கு 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 +3 யூனிவர்ஸ்னா என் கதையோட உலகம். என் கேரக்டர்ஸ் எல்லாம் வாழற ஒரு உலகம். இப்போ நம்மளாம் இந்த உலகத்துல வாழறோம்ல, அதே மாதிரி என்னோட இமேஜினரி கேரக்டர்ஸ் எல்லாம் வாழற உலகம். என்னது, சிவாஜி கணேசன் வாழ்ற உலகமா? தாத்தா, சிவாஜி கணேசன் இல்ல, இமேஜினேஷன். இமேஜினேஷன் வேர்ல்டுனா என்னோட கற்பனை உலகம். ஓ, உன்னையே எங்களால தாங்க முடியல, இதுல உனக்கு ஒரு கற்பனை உலகம் வரையா? கிழிஞ்சிச்சு. என்னமோ கதிர் இந்த ஊர்ல இருக்கிறது எனக்கு சரியா படல. அதுக்கு மேல உங்க இஷ்டம். பா, நீங்க என்ன வேணா சொல்லுங்க. அந்த கலிவர்தனுக்காக பயந்துகிட்டு என் புள்ள இந்த ஊரை விட்டுலாம் போக முடியாது. ரங்கா, நான் சொல்றதை யாருமே புரிஞ்சுக்கிடல. இதே வேற ஒரு சூழ்நிலை இருந்தா நானே வேட்டியை மடிச்சுக்கிட்டு முத ஆளா நிப்பேன். இப்ப சூழ்நிலை எப்படி இருக்கு? ரோகிணியோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அதுக்காக நான் எங்கேயாவது போய் இருந்துட்டா சரியாயிடுமா? நாம பயந்துட்டோம்னு நினைச்சிட மாட்டான். இன்னும் ஏதாவது பண்ணணும்னு அவனுக்கு தோணும். அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போக முடியாது.